guys, welcome to ATS Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் காடை முட்டை வாங்கி வந்திருக்காங்க. அதை வச்சு ஆம்லேட் போட போகிறோம். அதான் இன்னைக்கு விலாகு. கேமராமேன் கிட்ட வாங்க, காடை முட்டையை காட்டுங்க. எங்கள் அண்ணா தான் இன்னைக்கு காடை முட்டையை ஆம்லேட் போட போகுது. இன்னைக்கு எங்கள் வீட்டில் கரண்ட் ஆஃப், அதனால தான் இந்த நிலமை. இருங்க காய்ஸ், எங்கள் அண்ணா இப்போ வந்து ஆம்லேட் போட்டு காமிக்க போகுது. இப்போ வந்து கேஸ் பார்த்து வைக்க போகிறோம். ஆன் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து எங்கள் அண்ணா வந்து காடை முட்டை ஆம்லேட் போட்டு போகுது. ஃபஸ்ட்டு முட்டையை லைட்டாக வச்சுக்கணும். ஏன்னா இது ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது. ஓடு தின்னாக இருக்கும், அதனால் பார்த்து தான் அடிக்கணும். இது வந்து ஒரு 5-6 முட்டை சேர்த்தா தான் ஒரு நார்மல் கோழி முட்டை அளவு வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த முட்டை இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக இருக்குது. இப்போ வந்து உப்பு மிளகாவையும் சேர்த்து அதில் லைட்டாக தூவி விடணும். ரொம்ப லைட்டாக தூவி விடணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை திருப்பி போடணும். இதான் கன்ஃபார்மாக உடையும். நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா உடையாது, ஆனால் அது கன்ஃபார்மாக உடஞ்சிடும். ஏன்னா அது சின்னது தான். போட்டு பிதுக்காத. அது இந்த மாதிரி மூவ் பண்ணின்னு இருக்கணும், இல்லைன்னா சரியாக வேகாது. இப்போ வந்து முடிச்சாச்சா. இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும் அது. அதுக்கப்புறம் அதை பிடிச்சி அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னும் ஒரு 2 முட்டையை நாங்கள் போட்டு காட்டுறோம். நல்லா பாருங்கள். பார்த்து அடிக்கணும், சில டைம் ஓடலாம் உள்ளே வந்துடும். இப்போ நல்லா தட்டி உடஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். பார்த்து அந்த மஞ்சக்கரு விழாத மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. திருப்பி போட போது அது எப்படி இருந்தாலும் உடஞ்சிரும். எங்கள் அண்ணா வந்து அந்த ஓடை வச்சு இது பண்ணுது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனால் ஓடு வயிற்றுக்குள்ளே போயிடுச்சா நாங்கள் கேரண்டி இல்லை. இப்போ அது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் நல்லா வேகணும். இப்போ தான் சொல்லிச்சு எங்கள் அண்ணா 5 மினிட்ஸ்லாம் தீஞ்சு போயிடுமா, அதனால் நீங்கள் 2 மினிட்ஸில் 1 மினிட்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி லைட்டாக உப்பு மிளகா உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி போடணும். இது வந்து எங்கள் அம்மா தான் செய்வாங்க. இப்போ ஒரு நாள் நான் வீடியோ எடுக்க போகிற சொல்லிட்டு எங்கள் அண்ணா செஞ்சுன்னு இருக்கு. இப்போ வந்து அப்படியே திருப்பி போட்டு நல்லா வெந்துட்ட பிறகு ஒரு பிளேட் எடுத்து வச்சு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ வந்து அடுத்த முட்டை. அதுக்கப்புறம் ஊற்றணும். இப்படி
நாங்கள் ஒரு சைக்கிள் லைட் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு கழித்து சைக்கிளில் மாட்டி ஓட்டி காட்டுறோம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இப்போதைக்கு ஸ்கூலுக்கு போகிற வேலைலாம் இருக்குது. அதனால் சண்டேஸ் டைமில் அந்த மாதிரி வேணால் போட்டு ட்ரை பண்ணுறோம். இது எண்ணெய் ஊற்ற மறந்துடாதீங்க. நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணிட்டு ஒரு விஷயம் பேசியிருந்தோம், அதான். பைத்தி எண்ணெய் எவ்வளோ போடுறேன், எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் நோய் வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து அங்கே எங்கேயாச்சும் வெளில போனோன்னா உங்களுக்கு இது அப்டேட் பண்ணுறோம். ஓகே, அவள் தான். இப்போ 3 முட்டை போதும், இன்னும் 2 இருக்குது. அதை காமிச்சிட்டு நான் டேஸ்டிங் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து இதான் லாஸ்ட்டு. இதுவே 5 முட்டை வாங்கணும். அதில் ஒன்றே மட்டும் லைட்டாக கரு வந்து பொரிஞ்சிருச்சு, அதனால் அது போடல. ஒழுங்காக போடு. எங்கள் அண்ணாக்கு போடவே தெரியாது. இப்போ வந்து கொஞ்ச நேரம் பொரியட்டும் விடு. இப்போ வந்து அவ்வளோதான். இப்போ நான் டேஸ்டிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முட்டை ஷாப்பில் நீங்கள் இதை வாங்கி வேணால் பாயில் பண்ணி பக்கத்தில் இருக்க கடையில் ஆம்லேட், இந்த காடை முட்டை ஆம்லேட் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் டேஸ்டிங் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இதை டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல போகிறேன். வாங்க கிட்ட வாங்க. இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இதில் ஒன்றுமே இருக்காது. இட் இஸ் வெரி யம்மி. செமையாக இருக்கு. இப்போ வந்து நம்ம நடுவில் இருக்காது, சாப்பிட்டு பார்க்கலாம். சொல்ல வார்த்தைகளே இல்லை, செமையாக இருக்கு. பட் எங்கள் அண்ணா கை பார்க்கணும் அப்படி. இப்போ எங்கள் அண்ணா செஞ்சது எங்கள் அண்ணாவே வந்து டேஸ்ட் பண்ணி சொல்ல போகுது. எடுத்துக்கோ, நல்லா இருக்கான்னு சொல்லு. சொல்லுது நல்லா இருக்குன்னு. ஏன் வாய் தமிழ் சொல்ல மாட்டேன், சொல்லு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முட்டை கடையில் காடை முட்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. அங்கே போய் ஆம்லேட் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நாங்கள் சூப்பராக இருக்கும். அவள் தான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நாங்கள் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், அதை போய் லைக் போட்டு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. டாடா, பாய்.